Hello students, 10th Maths Chapter 3 Algebra example 3.1 இந்த வீடியோல பார்க்கலாம். The father's age is 6 times his son's age. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பாவோட ஏஜ் வந்து பையனோட ஏஜோட 6 மடங்கு கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 years hence the age of the father will be 4 times his son's age. 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜை விட 4 times வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 timesனா இன்டூ பண்றோம் சரிங்களா. ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர். பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமோ அதை வந்து வேரியபிளா வச்சுக்கணும். ஓகேயா, இப்போ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சன் வந்து சன் அண்ட் ஃபாதருக்கு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஸோ லெட் ஃபாதர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இயர்ஸ் அண்ட் சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இயர்ஸ். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஒய் சரிங்களா. அது வந்து பிரசன்ட் ஏஜ். ஓகே, இப்போ கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 6 times வந்து கிரேட்டரா இருக்கு சன்னோட. ஸோ அப்ப எக்ஸ் வந்து ஃபாதர் அப்படின்னா அப்போ ஒய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 6 into ஒய்யா இருக்கும் சரிங்களா. சன்னோட ஏஜ் வந்து 6 into ஒய். ஓகேயா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 years hence the age of the father will be 4 times his son's age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 years hence அப்படின்னா அப்பாவோட ஏஜோட பிளஸ் 6 பையனோட ஏஜோட பிளஸ் 6 அப்படின்னு போடுறோம் சரிங்களா. அப்போ வந்து 4 times வந்து கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பையனோடதுல மட்டும் நம்ம வந்து 4 வந்து மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4 into ஒய் பிளஸ் 6. ஓகேயா, இப்போ இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 4y பிளஸ் 6 4s are 24. ஸோ 4y பிளஸ் 24 அப்படின்னு இருக்கு. இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கு. எக்ஸ் பிளஸ் 6 which is equal to 4y plus 24. ஓகேயா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ எழுதுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 6y அப்படின்ற வேல்யூ எழுதுறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா, அதான் அந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 6y plus 6 which is equal to 4y plus 24. ஓகேயா, இப்போ y ஃபுல்லா ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஒரு சைடும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ 6y plus 4 பிளஸ் ஒய் வந்து பிளஸ் 4y வந்து இங்கிட்டு ஈக்குவல் டு தாண்டி வரும்போது மைனஸ் 4y ஆகுது. ஸோ 6y மைனஸ் 4y which is equal to 24 மைனஸ் 6 பிளஸ் 6 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 6 அப்படின்னு வருது. ஓகேங்களா, இப்போ 6y மைனஸ் 4y ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2y which is equal to 24 minus 6 வந்து 18. ஸோ 2y is equal to 18. அப்போ y is equal to மல்டிபிளிகேஷன்ல 2 இருக்கு, இது வந்து டினாமினேட்டர்ல டிவிஷன்ல வரும். ஸோ y is equal to 18/2 அப்படின்னு இருக்கும். 2 டேபிள் அது 1 டைம், இது வந்து 9 டைம். ஸோ y is equal to 9 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. yன்றது என்னது, சன்னோட ஏஜ். ஸோ சன் ஏஜ் வந்து 9 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 9 வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க 9 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அது என்னது, அப்பாவோட ஏஜ். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்றோம். ஒய்க்கு பதிலாக 9. ஸோ 6 into 9. அப்ப x is equal to 54 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. 6 9s are 54. So x is equal to 54 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சரா. Therefore the son's age is 9 years and father's age is 54 years. ஓகேயா, இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.